ஹாய் நண்பர்களே, இது என்ன வீடியோனா, இன்றைக்கி முட்டை வறுவல் பண்ண போகிறேன். எனக்கு சமைக்கவே தெரியாது, அது வேறு. சரி சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு, சரி என் பையன் மூத்தவன் தூக்கிட்டு வந்துட்டான், செல்லை தூக்கிட்டு வந்துட்டு வீடியோ எடுத்தான். அது ஏனோ தானோன்னு எடுத்து வச்சுருக்கேன், அது வேறு. சரி நானும் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி முட்டை வறுவல் பண்ணணும்னு. எனக்கு அரைகுறை தான் சமையல். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றவும் விட்டுட்டு நான் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன் என்ன பண்ணணும் அடுத்ததுன்னு. அதுக்கு அவங்க உடனே சனியனா கிட்ட உள்ளி இருக்குல்ல, அதை தூக்கி எண்ணெயில் போடுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அதை எப்படியத்தான் போடுறதுன்னு கேட்டேன். எண்ணெயில் போடுன்னு சொல்லிட்டு திட்டினாங்க. உடனே நான் தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதுக்கும் வேறு என்ன திட்டாங்க. சரி போட்டு தொலைச்சிட்டே இனி அதை போட்டு ஃபுல்லாகவே வதக்கி எடுத்துருன்னு சொல்லிட்டு வதக்க சொன்னாங்க. நானும் வதக்குனேன். அது வதங்கவே மாட்டேங்குது. சரி லைட்டாக உப்பு போட்டால் வதங்குன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. உடனே சரி லைட்டாக உப்பையும் போட்டு கொஞ்ச நேரமாக கொண்டு வதக்கிட்டே இருந்தேன். அது வதங்கின பாடு இல்லை. சரி பார்ப்போம் இப்படி தான் வந்திருக்குன்னு. ஓரளவுக்கு வந்திருக்கு. சரி பார்ப்போம் அது ஃபினிஷிங்கில் எப்படி வருதுன்னு. கரெக்டாக வதங்குது. வதங்குது. சரி சமையல் ரெடி. ரெடி. யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள், தரேன். இதுக்கு மேலே என் பையன் நான் பண்ணுற மாதிரி டப்பாயும் தூக்கிட்டு தண்ணியும் எடுத்துகிட்டு போகிறான் தேயிலை போடுறதுக்கு. அதை வேறு வாங்கி கொண்டு வச்சுட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். சரி எல்லாம் போட்டு அப்படி முடிக்கும்போது வீடியோ எடுக்கிறது கிளியராக இல்லைன்னு எனக்கு தோணுச்சுது. சரி ஹஸ்பண்டை கூட்டான், நீங்கள் வாங்கத்தான் எனக்கு வீடியோ எடுத்து தாங்கன்னு. அவன் ஜெயிச்சு நீயே எடுன்னு. சரி முட்டையை வீட்டினதெல்லாம் வீடியோ எடுத்தாச்சு. ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கி முட்டை வறுவல். சரி பார்ப்போம், ஃபினிஷிங் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு நல்ல மிளகு பொடியை தூவி அப்படியே இறக்கணும். அப்போ சூப்பராக இருக்கும். தூவினாதான் பிடிக்கும். முட்டை வறுவல் ரெடி. சாப்பிட போகிறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கழுவி சாப்பிடும். அது வேற. பாய்.